நண்பர்களே, ஆரூர் பெற்றோர்களே, இளைஞர்களே, சிறுவர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அருள் பணியாளர் ஜேம்ஸ் தோம்பருடைய பிறந்த நாளை 100வது பிறந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பெல்ஜியம் நாட்டிலிருந்து இங்கு வந்து அருள் பணியை செய்தவர் அருள் பணியாளர் ஜேம்ஸ் தோம்பர். குறிப்பாக மேல்பாலை, பறக்குன்று, நல்லாயின்புரம் போன்ற பகுதிகளில், விளவங்கோடு பகுதிகளில், குமரி மாவட்டத்தினுடைய பல்வேறு மூலை முடுக்குகளில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் நம்முடைய பணியாளர் ஜேம்ஸ் தோம்பர். ஜாக்குஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஜேம்ஸ் தோம்பரோடு முதலில் மேல்பாலையில் பணியாற்றியவர்கள் 3 அருட்சகோதரிகள். ஒன்று கிறிஸ்தான்சூஸ், தமியான், இன்னும் ஒரு அருட்சகோதரி. அந்த அருட்சகோதரியும் இந்த அருள் பணியாளரோடு இணைந்து செயலாற்றி இருக்கின்றார்கள். 3வது அருட்சகோதரியுடைய பெயர் மெல்கியோர். ஆக இந்த 3 பேரும் தான் மேல்பாலையில் அருள் சகோதரிகளுக்கான இல்லம் கட்டி, சிற்றாலயம் கட்டி, ஓலை குடிசையில் சிற்றாலயம் அமைத்து அருள் பணியாளரோடு இணைந்து பணிகளை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஜேம்ஸ் தோம்பருடைய பணிகளுக்கெல்லாம் ஊன்றுகோலாக, உறுதியாக, பக்கபலமாக இருந்தவர்கள். பல்வேறு நிலைகளில் இருந்த மக்களை கிறிஸ்தவ மதத்துக்குள் கொண்டு வருகின்ற முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் செய்த தியாகம் இன்று மேல்பாலையில் ஆலமரமாக, விருட்சமாக வளர்ந்திருக்கக்கூடிய இறையாட்சியை பார்க்கிறோம், ஒரு சமூகத்தை பார்க்கிறோம். மேல்பாலை மட்டுமல்ல, பறக்குன்று, நல்லாயின்புரம் போன்ற பகுதிகளில் அருமையான பணிகளை ஜேம்ஸ் தோம்பர் எடுத்து சென்றார் என்றால் இந்த அருட்சகோதரிகளுடைய பணியானது மிக மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது. பறக்குன்றில் அருட்சகோதரிகள் தூய அன்னாள் சபையினுடைய அருட்சகோதரிகள் இருக்கிறார்கள், மேல்பாலையில் இருக்கின்றார்கள், நல்லாயின்புரத்தில் இருக்கின்றார்கள், இதை சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் இருக்கின்றார்கள். அவருடைய பணியானது மிக பாராட்டுவதற்கு கடந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, பெரிய பாராட்டுக்குரிய ஒன்றாக இருக்கிறது. தொடக்க காலகட்டத்திலே உணவு இல்லை, சரியான வசதிகள் இல்லை, மலேரியா காய்ச்சல் பரவிக்கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த அருட்சகோதரிகள் நமக்கு இறையாட்சியை விதைத்திருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களிலே பணி செய்திருக்கிறார்கள், விவிலியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள், நல்ல காரியங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்திருக்கிறார்கள். இன்று நாம் சந்திக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தான்சூஸ் தாயார், வயது 95, இன்றும் உயிருடன் இருக்கிறார்கள். திருச்சியில் தலைமை மடத்தில் இன்னும் உயிருடன் இருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நான் 8 மணிக்கு காலையில் அவர்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்வேன். அவர்கள் எனக்காக ஜெபம் செய்வார்கள், நான் அவர்களுக்காக ஜெபம் செய்வேன். அவர்களோடு அவர்களுடைய உணவை உண்டு வளர்ந்தவன் நான். எனவே நன்றி உள்ளம் படைத்தவனாக அருட்சகோதரி கிறிஸ்தான்சூஸ் தாயாரை உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றோம். அவர் ஜேம்ஸ் தோம்பரை பற்றி நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்வார்கள். கவனமுடன் கேட்போம். நன்றி, வணக்கம். அவ்வளவு காரியங்களை அவங்க எழுதணும், எழுதாமல் இருந்தால் நல்லா இருக்காது. கரெக்ட். சரியா? பறக்குந்தில் கொண்டாடுறாங்க, மேல்பாலையில் கொண்டாடுவாங்க, நல்லாயின்புரத்தில் கொண்டாடுவாங்க. அப்போ நீங்கள் 3 பேர் தான். ஆமாம், மேற்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. இப்போ நீங்கள் 3 பேர் தான் முக்கியமாக கான்வென்ட் தொடங்கினது, அப்படி தானே? நீங்கள், மெல்கியோர், சீமோன். சீமோன் சிஸ்டர் இங்கே இருந்தாங்கல்ல? அவங்க தங்கச்சி இருக்காங்க, அக்கா இறந்துட்டாங்களா? அப்போ காடும் மேடுமா இருந்த இடத்த எல்லாம் வெட்டி திருத்தி அழகான கான்வென்ட் உருவாக்கி சின்ன கோயிலை கட்டி, ஓலை குடிசை கட்டி, அப்படி தானே? அது அழகாக போட்டிருக்காரு. அவருக்கு புக்கில் எழுதி, நீங்கள் புக் அனுப்பி, எனக்கு புக்கு அனுப்பி தந்தாங்க. யார்? லிட்டில் அனுப்பி தந்தாங்களா? சரி. அந்த புக்கில் நான் படிச்சுட்டு என் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அதை போட்டோ 108, அவருக்கு 100 வயசுக்கு, அதை போட்டோ அனுப்பி தந்தாங்க. அதையும் வச்சுருக்கேன். 2-3 பேருக்கு கொடுத்தேன். அப்புறம் கொண்டு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. சரி, அப்பப்பட்ட கஷ்டங்களை பற்றி சொல்லுங்க. என்ன திருப்பி அதை திருப்பி சொல்ல வேண்டிய. அந்த புக்கு படித்து எனக்கு அழுகையா வந்து. ஏன் அதை நான் கேட்கல. இப்போ அந்த மக்களை உயிர்வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, தண்ணி குடிக்காம, சாப்பிடாம, அப்படிதானே? மலேரியா இருந்ததா? மலேரியா அந்த டைமில் மலேரியா. சரி, சொல்லுங்க, ஃபாதரை பற்றி அனுபவத்தை சொல்லுங்க. அப்பா எங்கள் அப்பா என்ன பண்ணார்?
கூட போய் உதவி செய்தாங்கல்ல, ஹவுஸ் வச்சுட்டு போகும்போது கூட போய் அவங்களோட எல்லாமே. எங்கள் அப்பா பேர் என்ன? எங்கள் அப்பா பேர் என்ன? பேரு மாறுறேன். பொண்ணு பிள்ளை உதவியார். பொண்ணு பிள்ளை. பொண்ணு பிள்ளை. பொண்ணு பிள்ளை இப்போ யாரும் சொல்கிறது கிடையாது. பொண்ணு பிள்ளை. தாத்தா பேர் மறந்துட்டு. சவேரியார். அவர் தானே முதல்ல இங்கே ஆர்சியில் சேர்ந்தது. எல்லாமே போட்டிருக்கு, எல்லாம் அந்த புக்கில் இருக்கு. அப்படியா? இந்த புத்தகத்தை எனக்கு காட்டணும். சரியா? வெரி குட், வெரி குட். நாங்கள் கால் வச்சது 3 பேர் போனது, இந்த மண் வீட்டில் இருந்தது எல்லாமே போட்டு அதை ஸ்கூல் தொடங்குறதுக்கு என்ன பாடுபட்டு எல்லாம் இது பண்ணணும், அது எல்லாமே இருக்கு. சரி சரி, தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு சாப்பாடு தந்தீங்களா? என்ன சட்டை போட்டு விட்டீங்களா? எனக்கு ஞாபகம் இல்லை. ரச்சலின் மாதிரி எனக்கு நிக்கர் போட்டு விட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. நீங்கள் சம்மனஸ் ஆயிட்டிய. ஆனாலும் எங்களை கூப்பிடலையே. 100 விழா கொண்டாடினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இல்லை முன்னாலே போனாங்களோ உயிரோட இருக்கிறாங்க. கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களா? நான் தான் வந்து கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு விடணும். அப்படி உங்கள் சபையில் அனுமதிப்பாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லையே இல்லையே. சரிதானம்மா? உங்கள் ஹெல்த்து தாங்குமா? தாங்குமா? உங்கள் உடல் தாங்குமா இவ்வளோ ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு? சொல்லுங்க. அப்படின்னா அடுத்து மேல்பாலையில் வைக்கும்போது வருவேன், வந்து கூட்டிகிட்டு போவேன். தாங்காதுமா உடம்பு, அவ்வளோ ட்ராவல் பண்ணணுமில்ல. சரி, ஓகே. வேறு என்ன செய்தி சொல்கிறிய? 100ஆண்டு விழாவை கொண்டாடும் போது ஜேம்ஸ் தோம்பரால் உருவாக்கப்பட்ட மக்கள் என்ன செய்ய வேண்டும்? அதே போல் நீங்கள் இப்போ செய்கிறீங்க. உங்களை செய்ய சொல்லியிருக்கேன். அவசிச்சு அவங்களுடைய ஸ்டோரி முழுசுமே எழுதி அப்படி இருந்தால் தான் ஒவ்வொருத்தரையும் பார்க்க முடியும். முழுமையாக அவங்களோட ஈடுபாடோட நம்ம எல்லா காரியமும் செய்ய முடியும். கரெக்ட். அது நல்லா டீச் பண்ணார் நமக்கு இல்லையா? மறக்கணும்ல. ஆமாம். அதே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, அதுதான் என்னுடைய ஆசை. சரி, ஓகே. நன்றி நன்றி.